ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, என்ன லவ் மெசேஜ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். A message for you, passion, ஓகே 5 கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதே மாதிரி இது வந்து எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது, ஒரு காமன் ரீடிங் அண்ட் டைம்லெஸ் வீடியோ. எப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் இந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மெசேஜ் ஃபார் யூ. ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மொமெண்ட். யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட். ஐ லவ் யூ. ஓகே, இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்க, உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை இப்போவும் நினைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நோ காண்டாக்டில் இருந்தாலுமே உங்களோட நினைவுகள் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு லைட் எனர்ஜி. ஓகேவா? உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி எல்லாத்தையுமே கொடுக்குது. இது வந்து இந்த மெசேஜை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஒன் சைடட் லவ் இல்லை. ஓகே, ஒரு மியூச்சுவல் லவ் இருக்குது, மியூச்சுவல் லவ் எனர்ஜி இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, அடுத்து செகண்ட் கார்டில் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பேஷன். அ மேக்னெட்டிக் அண்ட் செடக்டிவ் குவாலிட்டி சரௌண்ட்ஸ் யூ அட் ப்ரெசன்ட். என்ஜாய் இட். ஓகே, இது வந்து ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்குது. ஓகே, ஒரு பேஷன் எனர்ஜி, ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன், இது எல்லாத்தையுமே மீன் பண்ணுற ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்குது அண்ட் எமோஷ்னல் புல் ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? ஒரு சாதாரண க்ரஷ் மாதிரிலாம் இந்த கனெக்ஷன் தெரியல. ஓகேவா? நீங்கள் இக்னோர் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ராங் புல் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த பேஷன் வந்து சம்டைம்ஸ் ஒரு கன்ஃபியூஷன் கூட உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் இந்த மெசேஜ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இஃப் யூ குட் டூ எனி திங் வாட் வுட் இட் பி? தி ஆன்சர் டுவெல்ஸ் இன் யுவர் ஹார்ட், not in your mind, for the heart is the gateway to the soul. ஓகே, இந்த மெசேஜ் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஆனால் ஆன்சர் வந்து ஆல்ரெடி உங்கள் மனசில் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஆன்சர் தெரியும். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்கீங்க. நான் உண்மையாக என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். ஓகே, உங்களுக்குள்ளே என்ன ஃபீல் இருக்குது, நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு மன அமைதியை தருதா, நிம்மதியை தருதா, சந்தோஷத்தை தருதா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும், செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைண்ட் வந்து சில சந்தேகங்களை எழுப்பும், சில சந்தேகங்களை கொடுக்கும், டவுட் கொடுக்கும். ஆனால் மனசு வந்து உண்மையை சொல்லுது. ஓகேவா? அதுதான் இந்த மெசேஜ் மூலமா யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மனசுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தெரியும். ஓகேவா? நீங்கள் தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிவேர் ஆஃப் வாட் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் ஃபார் த குவாலிட்டிஸ் யூ அட்மயர் இன் ஒன் அனதர் ஆர் குவாலிட்டிஸ் யூ போத் பொசஸ். Equally so, the qualities you don't like are also your own reflection. ஓகே, இந்த மெசேஜ் வந்து ஒரு மிரர் எனர்ஜி, ரிஃப்ளெக்ஷன் மெசேஜ். ஓகே, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் தான். நீங்கள் வந்து அவங்களில் பார்க்குற அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்கள் அது வந்து உங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஓகே, நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் பர்சன்கிட்ட பார்க்குறீங்களோ அந்த குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஓகேவா? உங்களுக்குள்ளே இருக்கிற குவாலிட்டிஸை தான் நீங்கள் அவங்களுக்குள்ளேயும் பார்க்குறீங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து
பிடிக்காத விஷயங்கள் உங்களோட ரெஃப்ளெக்ஷன் தான். ஓகே, அவங்களில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அது அந்த விஷயம் உங்ககிட்டயும் இருக்குது. ஓகே, உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான். எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ அதுவும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்கக்கிட்ட எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அது உங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஓகே, ஸோ 2 பேருமே வந்து ஒரு மிரரிங் எனர்ஜியில் தான் இருக்கீங்க. ஓகேவா, அதாவது இந்த கனெக்ஷன் வந்து உங்களை ஹீல் பண்ணுற அதே சமயத்தில் க்ரோ பண்ண வந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஸோ உங்ககிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குவாலிட்டிஸ் உங்ககிட்ட அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அது உங்ககிட்டயும் இருக்குது. அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் மூலயமா சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து ஃபைனலாக என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, acceptance is the key to inner peace. At times we must accept things as they are. There is no point trying to change that which is beyond our control. Okay. ஸோ இந்த மெசேஜ் மூலிமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ்னு பார்த்தோன்னா, எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா, சில விஷயங்களில் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம மாற்ற முடியாது, எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே நமக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக முடியாது. சில விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஓகேவா, ஸோ அவங்கள சேஞ்ச் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா, இந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பலனை கொடுக்காது, அது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, உங்கள் பர்சனை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. என்ன இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு இன்னர் பீஸை கொடுக்கும். ஓகே, அப்போ தான் நீங்கள் மற்றவங்கள எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களை மற்றவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களை மற்றவங்க மாற்றணும்னு ட்ரை பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா? அது பிடிக்காதில்ல. அதே மாதிரி தான் நம்மளை மற்றவங்க எப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது நமக்கு பிடிக்காதோ அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்சா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும், பிடிக்கலன்னா மூவ் ஆன் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அக்செப்டன்ஸ் தான் உங்களுக்கு இன்னர் பீஸை கொடுக்கும். விட்டுட்டா தான் அது உங்ககிட்ட திரும்ப திரும்ப வரும். ஓகேவா, நீங்கள் வந்து அதையே பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது விலகி போயிடும். விட்டுருங்க, அது உங்ககிட்ட திரும்ப வந்துடும். ஓகேவா, ஸோ யூனிவர்ஸ் இந்த மெசேஜஸ் மூலயமா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டிட்டாச் ஆகிடுங்க. ஓகே, டிட்டாச் ஆகுங்க. பிடிக்கலைன்னா டிட்டாச் ஆகுங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களே உங்களுக்காக சில விஷயங்களை மாற்றிப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கும் அப்படின்னு மாற்றிப்பாங்க, உங்களை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா. ஓகேவா, ஸோ டிட்டாச் ஆனீங்க அப்படின்னா அவங்க மாற்றிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்கை தான் கொடுக்கும். ஓகேவா, பேக் ஃபயர் ஆகிடும். அதனால் அதை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா ஃபைனலாக யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ஷன் வந்து ஒரு சோல் கனெக்ஷன், ஒரு கார்மிக், ஒரு ட்வின் ஃப்ளேம் டைப் எனர்ஜி இருக்கலாம். ஓகேவா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் யூனிவர்ஸ் கொடுக்குற வார்னிங் அண்ட் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பேருக்குமே லவ் இருக்குது, பேஷன் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஓவர் திங்கிங் வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்களோட செல்ஃப் லவ்வை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். ஓகே, அதாவது உங்களை அக்செப்ட் பண்ணுங்கள் முதல்ல. ஓகே, உங்களை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்க உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களையும் நீங்கள் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, பிடிக்கலன்னா மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மற்றவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ லவ் அப்படிங்கிறது உண்மையான ஒரு காதல் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பட் இப்போ வந்து ஒரு வேளை நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா 2 பேருக்குள்ளேயுமே ஹீலிங் தேவைப்படுது. ஹீலிங் இஸ் நெசசரி பிஃபோர் யூனியன். ஓகேவா, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை நம்புங்க. ஓகே, நாட் ஃபியர், ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட், நாட் ஃபியர். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் மீன்ட் ஃபார் யூ வில் நெவர் மிஸ் யூ. ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுக்கானது அப்படின்னு ஒரு விஷயம் யூனிவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயம் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை விட்டு போகாது. ஓகேவா, இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா சின்ன விஷயத்துக்கு கூட அந்த உங்களுக்கானதுன்னு நீங்கள் நினச்சது உங்களை விட்டு போயிடும். ஓகேவா, உங்களுக்கானது எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் இந்த மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். உங்களோட சுச்சுவேஷனுக்கு இந்த மெசேஜ் வந்து இது நமக்கு தான் யூனிவர்ஸ் இந்த மெசேஜை கொடுத்துருக்காங்கன்னு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகுது, மேட்ச் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. டேக் கேர்.